எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் சென்னையின் முக்கியமான இடமான பெரம்பூரில் தான் இருக்கிறோம். அந்த பெரம்பூரில் அருந்ததி நகர். இந்த நகருக்கு ஒரு வரலாறு உள்ளது. இந்த நகரில் ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக இங்கு செருப்பு தைக்கும் தொழில் மிக பிரபலமாக இருந்தது. ஏறக்குறைய ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு இங்கு செருப்பு தைக்கும் தொழில் மிகவும் கொடி கட்டி பறந்தது. பல செல்வந்தர்கள் பையில் பணத்தோடு வந்து இங்கு தங்களுக்கு தேவையான செருப்பு, ஷூ இங்கு வாங்கி சென்றார்கள். அப்படிப்பட்ட இந்த நகர் இன்று அத்தொழில் மிகவும் நலிவடைந்து உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் காணாமல் போய்கொண்டிருக்கிறது. தமிழக அரசு அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற இந்த தொழில் மேலும் பெருக அவர்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்ய வேண்டும். உண்மையிலே அந்த தொழில் இப்போது எப்படி நலிவடைந்து உள்ளது, இப்பொழுது இந்த தொழில் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வாருங்கள். டிஃபரெண்டாக இருக்கு. யாரெல்லாம் இருக்கு இதில்? ஆமாம், இது ஆட்டுத்தோல் தான். இது ஆட்டுத்தோலா? செம்மறி ஆடு? ஆமாம். ஓ, இது எவ்வளோ சார்? இது வந்து 3000 ரூபாய். 3000 ரூபா. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? இங்கே இருக்கோம், நாங்கள் பிறந்து வாழ்ந்ததுலேருந்து இங்கே தான். உங்கள் அப்பாவும் இங்கே தான்? நானும் இங்கே தான். உங்கள் தாத்தாவும் இங்கே தான்? அப்போனா ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் இங்கே தானே? ஆமாம், எங்கள் பூர்வீகமே இங்கே தான். இங்கே தான். இந்த தொழில் வந்து ஒரு நேரத்துல நல்லா இருந்தது சார். அதனால வந்து படிக்கலன்னாக்கா பெரும்பாலும் வந்து சரி இந்த தொழில் கத்துக்கணும்னு சொல்லிட்டு முன்னோர்கள்லாம் வந்து இந்த தொழிலை கத்துக்க சொன்னாங்க. இன்னைக்கு வந்து தொழில் சரிவினால எங்களோட ஜெனரேஷன்ல இந்த தொழில் நம்மளோட போயிட்டோம், நீங்க படிச்சு நல்லா வாங்கன்ட்டு இப்போ அவங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம். முன்னோர்கள் வந்து அவரை வழிபட்டாங்க, அதை பின்பற்றி நாங்க போறோம். உங்களுக்கு இவர் தான் முக்கியம்? ஆமா, சக்தி வாய்ந்தவர். சக்தி வாய்ந்தவர். அவரு சாதாரண மனிதரா இல்ல எந்த சாமி? சிவன் சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்களுக்கும் அங்க வந்து வழிபாடு நடக்கும். சிவன் தானே? ஆமா. உங்களுக்கு தானே கொடுத்துருக்குறேன். நாங்கள் கவர்மெண்ட்ல போய் கேட்டா ஒண்ணுமே இல்லை, நீங்க அப்ளை பண்ணுங்க. அங்க அப்ளை பண்ணோம்னா அதோட அப்ளை தான் அது. எந்த லோனும் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது இல்லை, எதுவும் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. இப்ப அது மாதிரி இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஷூ அதிகம்? உள்ள ஒரு 2 ஷூ 3 ஷூ போகும், அவ்வளோதான். இந்த வாங்க நிறைய பேர் வருவாங்களா? ஆங்கில இந்தியன்ஸா இருப்பாங்கங்க. அப்படியே ஃபுல்லா ஆங்கில இந்தியன்ஸிங் தான், அவங்களே வருவாங்க. ஓ, அப்படி. இந்தியால இருந்து வேற மாநிலத்துல இருந்து கூட வருவாங்களா உங்க கிட்ட? வருவாங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து அதே ஷோ வந்து 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்தாலுங்க நல்ல ஷோ கொடுக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு தெலுங்குக்காரர் தானே? அவங்க தமிழுக்கு தானே செய்யணும், நீங்க தெலுங்குக்காரங்களே இருக்கீங்களா? ஏன் தெலுங்குக்காரங்க செருப்பு செய்யக்கூடாதா? இல்ல சொல்றேன். ஒரு நேரத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 பீஸ் சப்ளை போவோம் பஜாருக்கு. செருப்பு தைச்சா எவ்வளவு? அன்றாட இதுதான் சார் நம்ம பார்த்து இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். முன்னேற்றம்லாம் ஒண்ணுமே கிடையாது. குல தொழில் தான் சார் இது. ஆமா, அருந்ததி தொழில் இல்ல இது. அருந்ததி தொழில் ஆச்சு. ஆமா, நீங்க தெலுங்கு தான். நீங்க ஃபேக்டரிங்க தான் உருவாதா சார். இப்ப வந்து மக்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ஷோ இதோ நீங்க கூட போய் இந்த ஷூ போட்டுன்னு இருக்கீங்க, அந்த ஷூ வந்து நாளைக்கு சைடு எஃபெக்ட் ஆகும். ஆனா இது உள்ள அந்த ரெடி பண்ற ஷூ வந்து பக்கா லெதர்ல ரெடி பண்ணுவாங்க. பட் முந்தி மாதிரி எல்லாம் வந்து சேல்ஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் இல்லைங்களா, அது ரப்பரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம். அது வந்து உடம்புக்கு கடிச்சி தான். அது காலில் போடுறதுனால ஹீட் ஆகும், உடம்புல பல நோய்கள் வரும். அது
இப்போ வந்து லெதர் செப்பல் சேல்ஸ் கம்மியாகிறதுனால எங்களுக்கு வேலை இல்லாததுனால அவங்க அந்த வேலைக்கு போகிறாங்க. ஓ இப்போ சில பேர் தான் இந்த வேலையில் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், சில பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இனி இது இருக்குன்ட்டு கண்டிப்பாக. அதாவது அழிஞ்சு போயிடும்னாக்கா அழிஞ்சு போயிடும்னு சொல்லக்கூடாது. நம்ம காணாமல் செய்ய போயிடும். மாட்டாங்க. ஆமாம், காணாமல் போயிடும், செய்ய மாட்டாங்க. மக்கள் அவங்க வராங்க, ஒரு எம்எல்ஏ வராரு, நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன்ன்றாரு, எதுவுமே செய்ய மாட்டான்றாரு. அதோட போச்சு. ஒரு ரோடு பாருங்க, நீங்கள் வரும்போது எப்படி இருக்கு ரோடு? இங்கே ஃபுல்லாக இந்த அருந்ததி நகர் ஃபுல்லாகவே இந்த தொழில் தான். இந்த தொழில் தான். இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போ அழிஞ்சு போச்சு. விகேசி எல்லாம் வந்த பிறகு இந்த தொழில் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. அப்போ நல்லா இருந்தது. அப்படியா? ஆமாம், அதே ரேட்டு தான் இப்போவும் விற்றுட்டு இருக்கோம். எப்போ? அப்போவே 500 ரூபாய் விற்கிற ஷூ தான் இப்போ அந்த ரேட்டு தான் விற்கிறது. அது உள்ளே கொடுக்குற அந்த இதுவும் இன்சோலும் லெதரில் கொடுப்பாங்க. அது வந்து நாளைக்கு காலுக்கு சைடு எஃபெக்ட் ஆகாது. அதான் சார் கால் வலி தான். கால் பெயினுக்கு தான் சார் பெரும்பாலும் வராங்க. ஓ கால் பெயினுக்கு தான் வராங்க. இந்த மூட்டு வலிக்கு கால் வலிக்கு இந்த விகேஜி போட்டு போட்டு கால் ரொம்ப பெயின் கொடுத்ததுனால. இங்கே ஒரு செருப்புக்கு எவ்வளோ ரேட்லேருந்து எவ்வளோ ரேட்லேருந்து இது பண்ணுறீங்க? நம்ம கையில் இந்த 350 இருந்து 400 இருக்கு. குவாலிட்டியாக இருக்கும். லிங்க் என்னன்னா ஆந்திரா மக்களுக்கு மட்டும்தான் ஒரு சாமி. அதே மாதிரி அருந்ததியர் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து வழிபாடுறோம். நாங்கள் உங்களுக்கான சாமி. ஆமாம் ஆமாம், ஹேண்டிகிராஃப்ட் செப்பல் இதெல்லாம். இதெல்லாம் வந்து வெளியே போனோம்னா 15,000 20,000. இங்கே வந்து 2,000 3,000. அது ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் காய வச்சுட்டு வெயிலில் காய வைக்கணுமா? கொஞ்சம் லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப பாலிஷ் போடும். அது கிடைக்காது. அப்புறம் அது என்ன கிடைக்கும்? 2,500 ரூபாய் வரைக்கும் ஷூ. அதுவே நாங்கள் கடையில் இப்போ வாங்குறதுனா அது 3000 கடை வாங்குறாங்க. சரி, இது எவ்வளோ சார்? இது 1000 ரூபாய். இப்போ நான் கடையில் இப்போ வாங்குறதா 2000 ரூபாய் சொல்லுவான். ஏசி போட்டிருக்கான், ஓ எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி உட்கார வச்சதுன்னா இது 2000 ரூபாய் 2500 ரூபாய் வாங்கிப்பாங்க. 2,500 ரூபாய். இந்த மெட்ரோ ஷூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அது விலை ஜாஸ்தி. நான் 3ஆவது தலைமுறை. இப்போ 3வது தலைமுறையா? 3ஆவது தலைமுறையில் வந்து எங்கள் புள்ளிங்க யாருமே இதில் சேர்க்கல. வானா என்னோட போயின்னு. அப்புறம் நாங்கள் ஷெட்யூல் காஸ்ட் என்னத்துக்காக இருக்கிறது? கவர்மெண்ட் நம்பிக்கின்னு எதுக்காக இருக்கிறது? தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு 3.3% இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்களா எஸ்சியில்? நீங்கள் என்னென்ன இதில் செய்வீங்க? என்ன மாதிரி இதெல்லாம் செய்வீங்க? எல்லாமே செய்வோம். எல்லாம் என்ன? செருப்பு ஷூவு, ஹேண்டிகேப் செருப்பு, ஹேண்டிகேப் ஷூவு. உண்மையிலே இந்த அருந்ததி நகரில் வீட்டுக்கு வீடு செருப்பு தைப்பது குடிசு தொழிலாக நடந்து கொண்டிருந்தது. ஏறக்குறைய 2000 வீடுகளுக்கு, அதாவது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு. இப்பொழுது அந்த இதெல்லாம் அழிந்து போய் ஒரு 10 குடும்பங்கள் தான் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்குது. அது கூட இந்த தொழில் விட்டு போக முடியாதனால் அந்த சூழ்நிலை தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே இங்கு சுத்தமான தோளில் அனைத்து செருப்புகளும் தைத்து கொடுக்கிறார்கள். ஷூவில் இருந்து செருப்பில் இருந்து குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த இங்கே கிடைக்கிறது. ஆனால் அவர்களுக்கு போதுமான வருமானம் இல்லை. இந்த தலைமுறையோடு இந்த தொழில் காணாமல் போகிறது. அருந்ததி நகரானது சென்னையில் செருப்பு தைக்கும் தொழிலாக இருந்தது. இப்பொழுது அது மெல்ல மெல்ல ஆக்டோபஸால் என்கின்ற பன்னாட்டு நிறுவனங்களும் தரமில்லாத செருப்பால் நம் உடம்பை நாமே கெடுத்து கொள்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு மறுபதிவு தான். இந்த தொழில் முற்றிலும் காணாமல் போக போகிறது. அதாவது அவர்களே கையில் தைக்கும் தொழில். உண்மையில் இது கேட்கும்போது பெரும் வருத்தமாக இருக்கிறது. தமிழக அரசு இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கை, ஏன்னா அடுத்த அவர்களுடைய குழந்தைகள் இந்த தொழிலே வேண்டாம், நீங்கள் படும் கஷ்டங்களே போதும், நாங்கள் இனி படுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்கிறார்கள். பெற்ற தகப்பன்களே வேணாம், என்னோடு போட்டோம் என் தொழில், நான் கஷ்டப்படுறேன். இப்போ முன்ன மாதிரி இல்லை, எல்லாமே மோல்டுக்கு வந்துட்டாங்க எதுன்ட்டு. இனியாவது மக்கள் இது பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு
இவங்க கிட்ட வந்து நமக்கு தேவையான செருப்பு ஷூவை தைத்து கொண்டால் மிகவும் நல்லா இருக்கு, உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். வணக்கம்.